ஒரு கடைசியா ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடி ஃபைட்டு அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா மனோபால சாரை வச்சு சூப்பரா கொண்டு போயிருக்காரு. செம்ம காமெடி, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சந்தானம் வேற லெவல், அவர் காமெடியே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. வேற லெவல். என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தானம் இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. இந்த படத்துல பழைய சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த பொங்கலுக்கு நல்லா உள்ள வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோயின் வேற லெவல்லாம். சுந்தர் சி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். வேற லெவல் தான். பொங்கலுக்கு பார்க்க வேண்டிய படம். காமெடியா எல்லாம் நல்லா இருக்கு. வேற லெவல் தான். எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம கேப் கழிச்சு பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து அந்த பழைய படம் பாக்குற மாதிரி இல்ல, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம், ஒரு கிரிஞ்சாலாம் எனக்கு தெரியல. நல்ல படம், சீரியஸா பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்க்கலாம். செம்ம ஒருத்தனா, கண்டிப்பா பார்க்கலாம். 10-13 வருஷம் ஆகுது, அப்படி தெரியலண்ணா. ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்க என்ன இருக்குமோ விஜய் ஆண்டனி செம்மையா பண்ணிருக்காரு. விசால்ல இருந்து எல்லாமே 6 பேக்லாம் ஒரு சீன் வருது, வேற லெவல் பண்ணிருக்காங்க. சுந்தர்சினாலே காமெடி இருக்கும், இதுல எப்படி இருக்கு? செம்ம காமெடி, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சந்தானம் வேற லெவல், அவர் காமெடியே பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. வேற லெவல். நல்ல படமா இருக்கும். பொங்கலுக்கு இதுதான் நல்ல படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. நல்ல படம். ஹீரோயின் வேற லெவல்லாம். சுந்தர் சி படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஷால் ஃபேன் அப்படி அந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது இப்போ புதுசாக எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, 10 வருஷம் பின்னாடி எடுத்த படம் மாதிரிலாம் இல்லை. ஒரு புது படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அண்ணன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. இந்த படத்தில் பழைய சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த பொங்கலுக்கு நல்லா உள்ள வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. சந்தானம் மட்டும் இல்லாமல் பழைய நம்ம விண்டேஜ் விஷால் இருக்காரு பார்த்தீங்களா, தாமிரபரணி ஃபர்ஸ்ட் சண்டைக்கோழி அந்த டைப் விஷாலை நம்ம இதில் ரொம்ப ரசித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். விஷால் அதில் அந்த தன்னோட உடம்பை எந்த அளவுக்கு வருத்தி ஒரு 6 பேக்லாம் கொண்டு வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை பார்க்கும்போது விஷாலோட ஒரு உழைப்பு நமக்கு இந்த படம் கண் முன்னாடி தெரிய வருது. இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு விஷாலில் வச்சு ரொம்பமா ட்ரோல் மீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்தாங்களா, அதுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் இந்த படம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த பொங்கலுக்கு ஒரு சிறந்த படமாக இது இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி ஒரு காமெடி, ஒட்டுமொத்த மக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படமாக இந்த படம் அமையும். ஓகே ப்ரோ, படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் டல்லா போகுது. செகண்ட் ஹாப் வந்து செம்ம காமெடி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. விசாலத்திலே இது கொஞ்சம் ரொம்ப காமெடி படமா இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். சந்தானம் விஷால் காமெடி ஆஸ் யூஷுவலாக சுந்தர் சி படம்னாலே ஒரு காமெடி ஃபேமிலி பேக்கேஜ் தான். இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோபாலா சார் வந்து தவறிட்டாரு. அவரை நம்ம தவறிட்டாருங்கிறதையே மறந்து அவரை ரசிக்கும்படியே இந்த படத்தில் மனோபாலா சாரை காட்டியிருக்காங்க. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நம்ம மனசுலேயே இல்லை. அவர் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடி ஃபைட்டு அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக மனோபாலா சாரை வச்சு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே கச்சிதமாக பொருந்திருக்காங்க. மெயினாக விஜய் ஆண்டனி மியூசிக் சொல்லியே ஆகணும். மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. சாங்ஸும் எல்லாமே நல்லா இருக்கு. மற்ற படத்தெல்லாம் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த படத்தோட சாங்ஸ் ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா பார்க்குற அளவுக்கு சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக படம் முடிஞ்சோட்டி ஒரு சாங் விஜய் ஆண்டனி சாரே பாடியிருக்காரு. அதில் சதா பண்ணியிருக்காங்க, சாங் ஆடியிருக்காங்க. அந்த சாங்குமே பார்த்துட்டு தான் ஆடியன்ஸ் வெளியே வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ஒரு சிறந்த படமாக இது இருக்கும். 2வது ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க தாராளமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரே படம்னா இந்த படத்தை சொல்லலாம். இந்த பொங்கலுக்கு 13 வருஷம் கழிச்சு வந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ண படம் லெவலுக்கு ஆடியோவும் சரி வீடியோவும் சரி பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கெஸ்ட் ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் தான், அதுவுமே சூப்பராக, அதுவும் ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது, அதுவுமே ஒரு ஃபன்னாக தான் முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக அது ஒரு ஃபன் மூவி அப்படிங்கிறத தாண்டி ஃபைட்டு ஒரு 2-3 ஃபைட்டு அண்ணன் பண்ணியிருக்காரு விஷால் அண்ணன். எல்லா ஃபைட்டுமே ரசிக்கும்படியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆமாம், மணிவண்ணன் சார் வந்து மனோபாலா சார் மாதிரி தான். அவரும் நம்ம தவறிட்டாருன்னு நினைப்போம். ஆனால் இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது அது மனசில் இல்லை. ஏன்னா அவர் ரசிக்கும்படியாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு சுந்தர் சி சார்.